ஒரே ஒரு காய் உங்க வீட்லயே நீங்க அந்த மரத்தை வளர்த்துடலாம். விலையும் ரொம்ப கம்மி. என்னது இது? நெல்லிக்காய். ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐ பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு, ஹேர் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும், அயன் சத்து உடம்புல வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த நெல்லிக்காய் ஒரு ஆல்ரவுண்டரா இருக்குது. விலை கம்மியா கிடைக்கிறதுனால நம்ம அதை மதிக்கிறதே இல்லை. இதை விட்டுட்டு ஆப்பிளை போய் வாங்கிட்டு இருக்கோம், மாதுளை போய் வாங்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் உங்க கிட்ஸுக்கோ இல்ல பெரியவங்களோ தாராளமா சாப்பிடலாம். யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்க, லோ சுகர் இருக்கிறவங்க எல்லாம் நெல்லிக்காய் எடுக்க வேணாம். உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி எடுக்கலாம். தயவு செஞ்சு ரெகுலரா குழந்தைங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒன்றுல கையில சாப்பிட்டுக்கிட்டே போங்க. செம்மையா இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். சோதனையே செய்யாம எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை கையில ஒரு 1000 ரூபாயை கொடுக்கறதுனா கூட 1000 ரூபாயை செலவு பண்ண அவனுக்கு தகுதி இருக்கான்னு அப்பா அம்மா எவ்வளவு யோசிக்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு இந்த உலகம் இவ்வளவு யோசிச்சா எவ்வளோ பெரிய வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் எவ்வளவு பெரிய அருளையும் இறைவன் நமக்கு தருவதற்கு அப்ப நம்மளை எவ்வளவு யோசிப்பார். அப்ப நம்முடைய வினை பயனால நாம் அந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம். முருகரை கும்பிடுறதுனால நமக்கு துன்பம் வருவதல்ல, நம் வினை பயனால் அந்த துன்பம் வருது. பள்ளிக்கூடமே போகலைன்னா ஒரு பையனை யாருமே பரீட்சை எழுது இதை படி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாம இப்பதான் வினைகளை கழிக்கணும்னு முருகன்கிட்ட போய் சொல்றோம். அப்ப சொன்ன உடனே அந்த வினை பையனை முருகன் என்ன பண்ணுவாரு, இவன் எப்படி தாங்குறான் அப்படின்னு பாக்குற. அப்போதும் எந்த துன்பம் வந்தாலும் அவனுடைய திருவடியை இறுக பற்றி கொண்டிருந்தால் கண்டிப்பாக கந்த கடவுள் கை கொடுத்து காப்பாற்றுவார்.